இரண்டு விதமான ஆத்மாக்கள் இருக்கு. என்ன இருக்கு? ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறாரு. இந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, உபதிரஷ்டா. உபதிரஷ்டா அப்படின்னா நாம் செய்வதை பக்கத்துல என்ன பண்றாரு? பார்த்துக்கிட்டே இருக்காரு. பரமாத்மா பார்த்துட்டே இருக்காரு. உபதிரஷ்டா. அனுமந்தா அப்படின்னு சொல்றாரு. அனுமந்தா அப்படின்னா அனுமதி அனுமதி கொடுக்கக்கூடியவர். நாம் செய்யலாம், ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு கண்டிப்பா பரமாத்மாவுடைய அனுமதி அப்படிங்கிறது வேணும். உபதிரஷ்டா அனுமந்தாச்சம். அதுக்கப்புறம் பர்த்தா. பர்த்தா அப்படின்னா நம்மை பாதுகாப்போர், இல்ல நம்மை சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. பர்த்தா அப்படின்னா நம்மை தாங்குபவர் அப்படின்னு சொல்றாங்க பர்த்தா. அப்புறம் பர்த்தா போக்தாச்ச அப்படின்னு சொல்றாங்க. போக்தா அப்படின்னா உண்மையில ஜீவாத்மாவை ஆளுபவர் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள பரமாத்மா ஒண்ணு இருக்கிறதுனாலதான், பரமாத்மாவுடைய ஆளுமை இருக்கிறதுனாலதான் இந்த ஜீவாத்மாவால செயல்பட முடியும். இல்ல ஜீவாத்மாவிற்கு தனியான ஆளுமை அப்படிங்கிறது கிடையாது. உண்மையில ஜீவாத்மா ரொம்ப சின்ன நபர் இல்லையா? அந்த ஜீவாத்மா நம்ம நம்ம 2ஆம் அத்தியாயத்திலே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஜீவாத்மா எந்த அளவுல இருப்பார் அப்படின்னா, இந்த முடியை எடுத்து அந்த முடியை நம்ம இப்படி நிக்க வச்சு, இந்த முடியை நம்ம என்ன பண்றோம், இப்படி ஒரு 10 லட்சம் கூறு போட்டோம் அப்படின்னா, அந்த 10 லட்சம் கூறுல ஒரு கூறு தான் ஜீவாத்மான்னு சொல்லி சொல்றோம். அந்த ஜீவாத்மா ரொம்ப சின்ன நபர் இல்லையா? அந்த ஜீவாத்மா இந்த உடலுக்குள்ள செயல்படணும் அப்படின்னா பரமாத்மாவுடைய கருணை இல்லாம செயல்பட முடியாது. பரமாத்மா இல்லாம ஜீவாத்மாவால பார்க்க முடியாது. பரமாத்மா இல்லாம ஜீவாத்மாவால கேட்கவும் முடியாது. அந்த பரமாத்மா இல்லாம ஜீவாத்மாவால சுவாசிக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, ருச்சிக்கவும் முடியாது, தொடவும் முடியாது, ஒரு கர்மத்தையும் செய்ய முடியாது இல்லையா? ஒரு கர்மம் அப்படின்னா ஒரு செயல்பாடையும் செய்ய முடியாது, ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கவும் செய்யாது. அப்ப கண்டிப்பா உள்ளார பரமாத்மான்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஏன்னா இந்த உடல் நல்லா இருக்கவங்களை பாக்குறோம், அவங்களுக்கு உயிரும் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு கண்ணு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் காது கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு வாய் பேச முடியாம இருக்காங்க. நிறைய பேரால கை கால் நகர்த்த முடியாம இருக்காங்க. காரணம் என்ன? யாராலையும் சொல்ல முடியல. அறிவியல் இன்னைக்கு எவ்வளவுதான் முன்னேறினாலும் இவர் மட்டும் ஏன் கண் இல்லாம பிறந்திருக்கார், இவர் ஏன் கண்ணோட பிறந்திருக்கார்? அவருக்கு ஜீன் அப்படி இருக்கு சார், இவருக்கு ஜீன் இப்படி இருக்கு. அவருக்கு மட்டும் ஏன் ஜீன் அப்படி போனது, இவருக்கு மட்டும் ஏன் ஜீன் இப்படி இருக்கு? ஒரே வயிற்றுக்குள்ள பிறந்த குழந்தைங்க இருக்காங்க. தம்பி ஒரு மாதிரி இருக்கா, அண்ணன் ஒரு மாதிரி இருக்காரு. சோ அப்ப ஒரே மெஷின்குள்ள இருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஏன் இந்த ப்ராடக்ட் மட்டும் இப்படி இருக்கு, அந்த ப்ராடக்ட் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதற்கு தான் கர்ம வினைன்னு சொல்லி சொல்றோம். அந்த கர்ம வினை யாரு பட்டுவாடை பண்றது? கண்டிப்பா ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான வினை இருக்கு, அதற்கான பிரதிபலன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதை யார் கொடுக்குறாங்க? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இன்னைக்கு அறிவியல்ல பதில் கிடையாது. அறிவியல்ல பதில் தேடவும் அவசியம் தேவையில்லை. ஏன்னா அறிவியல் அப்படிங்கிறது இந்த உலகத்தை பற்றிய ஞானத்தை சொல்லிக் கொடுக்க வந்ததுதான் இந்த உலகத்திலான அறிவியல். ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிறது வேற. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அறிவியல் கிட்ட போய் கேள்வி கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அறிவியல் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணுமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதும், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் அன்பு இருக்கு, எங்க அம்மாவுக்கு என் மேல அன்பு இருக்கு. அதை நான் எப்படி அறிவியல் பூர்வமா நிரூபிக்க போறேன்? சொல்ல தேவையில்லை இல்லையா? நான் வாயில குலோப் ஜாமுன் போட்டு சாப்பிடுறேன், அது எப்படி எனக்கு தித்திக்குது? அறிவியல் பூர்வமா அதை எப்படி நான் நிரூபிக்க போறேன்? தேவையில்லை. இதெல்லாம் அனுபவத்துல வருது இல்லையா? அனுபவத்துல வருது, நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அறிவியல் பூர்வமா நம்ம சொல்ல தேவையில்லை. அதே போலதான் ஆன்மீக விஷயங்கள் அப்படிங்கிறது தனி அறிவியல். இதுக்கு என்ன நம்ம போயிட்டு இந்த பௌதிக அறிவியல்ல போய் நம்ம பதில் தேடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்பதான் புரியணும், இந்த உள்ளார பரமாத்மா ஒண்ணு இருக்கிறதுனாலதான் ஜீவாத்மா என்ன பண்றேன் அப்படின்னா இந்த உடல்ல செயல்பட முடியும். இந்த ஜீவாத்மா எப்ப இந்த பரமாத்மா உணர்ந்துட்டாலும் அப்ப அவனுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது. அவன் என்ன பண்றான், இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கிளம்பி போயிடுறான்.